ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எண்ணினியே இல்லம். நாம் இன்றைக்கி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம என்னோட கவுண்டர் டாப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னோட கவுண்டர் டாப் இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்கும். ஒரு மாதிரி நான் இப்போ ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வரைக்கும் நான் காமிக்கிறேன். இது என்னோட கவுண்டர் டாப்போட ஒரு எண்டு. இங்கே ஒரு பிளக் பாயிண்ட் இருக்கும் மேலே. அதனால நான் இங்கே மிக்ஸி வச்சுருப்பேன். இங்கே தான் எனக்கு பிளக் பாயிண்ட் இருக்குது. அதனால் நான் அதுக்கு கீழே இந்த இடத்துல மிக்ஸி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சின்ன ஜார் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த சின்ன ஜாரை இங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது எப்போயாவது ரேராக வாரத்தில் ஒரு 2 தடவை யூஸ் பண்ணுவேன். அதுக்காக இந்த ஜாரையும் இங்கேயே வச்சுருக்கேன். மிக்ஸி பக்கத்துலேயே 2 ஜாரையும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த இடத்துல நான் கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நான் மிக்ஸி பக்கத்துலேயே கிரைண்டர் வச்சுருக்கேன். நான் கிரைண்டர் வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக கிரைண்டர் வச்சுருக்கேன். நான் அந்த மாதிரி மூடி போட்டு எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி கவர் பண்ணிடுவேன். ஏன்னா சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் போகும். அதுக்காக இந்த மாதிரி கவர் பண்ணிடுவேன். கிரைண்டர் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கீழே நான் கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷீட் விரிச்சிருப்பேன். ஏன்னா என்னோடய கவுண்டர் டாப் ஃப்ளோர் மார்பிள்ஸ்லாம் கிடையாது. சும்மா கிரானைட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா கடப்பாக்கல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி ஷீட் விரிச்சிட்டோன்னா நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப இதை போட்டுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஷீட் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே நான் விரிச்சிருப்பேன். அந்த ஷீட் தான் இது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. கிரைண்டர் வச்சுருக்கேன். கிரைண்டருக்கு பின்னாடி எனக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. இந்த ஜன்னலில் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இதில் நான் என்னோடய சாப்பிங் போர்டு மட்டும்தான் வச்சுருப்பேன். வேறு எந்த ஐட்டமும் இங்கே வைக்க மாட்டேன். இந்த ஜன்னலுக்கு இந்த சைடில் கீழே இந்த மாதிரி தண்ணி ஒரு ஜக்கில் தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். இது நான் சமைக்கிறப்ப நமக்கு தண்ணி அடிக்கடி தேவைப்படும். அதனால் இந்த மாதிரி நான் ஜக்கில் எடுத்து வச்சுருவேன். குடம் எனக்கு இங்கே மேலே வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் பத்தலை. அதனால் நான் இந்த மாதிரி தண்ணி ஜக்கில் எடுத்து வச்சுக்குவேன். இது சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த தண்ணி. அதுக்கடுத்தது இங்கே என்னோடய அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் எல்லா ஸ்பைஸும் போட்டு வச்சுருப்பேன். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்னோடய அஞ்சரை பெட்டி உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு லிட்டு இருக்கும். இதில் நான் இந்த மாதிரி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு டெய்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 2 நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி பட்டை வத்தல் எடுத்து வச்சுக்குவேன். கூடயே இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனும் எடுத்து வச்சுக்குவேன். உள்ளே இருக்க அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம கை போட்டோன்னா ஈரமாயிரும். அதுக்காக உள்ளே நான் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இதில் வெந்தயம், மிளகு, சோம்பு, சீரகம், அதுக்கப்புறம் இது தீட்டல்னு சொல்லுவாங்க. கடுகும் உளுந்தும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது தாளிக்கிறதுக்காக. அடுத்து இங்கே கசகசா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கடலைப்பருப்பு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஒரு நாளில். அதனால் இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு 100 பிடிக்கும். இதை நான் கையில் எடுத்து போட மாட்டேன். அதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் சின்ன சின்ன வண்டு இதெல்லாம் வராமல் இருக்கும். இங்கே நான் சீரகத்தில் உள்ள கிராம்பு போட்டிருப்பேன். இது நான் என்னோடய கிச்சன் டிப்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சோம்புலையும் இது மாதிரி கிராம்பு போட்டு வச்சிட்டோன்னா சின்ன சின்ன வண்டு நம்மளுக்கு வராமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டவல் வச்சுருப்பேன். இது நம்ம ஹீட்டான பாத்திரத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கிச்சன் டவல் இது அதுக்கப்புறம் இங்கே இந்த அஞ்சரை பெட்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டு மாதிரி இது ஒரு மல்டி பர்பஸ் ஸ்டாண்டு. இது நான் ஸ்பூன் போடுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த 2 கரண்டி அடிக்கடி. அதுக்காக இந்த மாதிரி கரண்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு கரண்டி. இதெல்லாம் சின்ன சின்ன கரண்டி அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்றதுக்காக இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தோசை கரண்டியும் இன்னொரு ஒரு உடன் ஸ்பூனும் எடுத்து வச்சுருக்கேன். உடன் கரண்டியும்
இதில் வந்து நான் ஃபுல்லாமே ஸ்பூன் தான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நான் இது டிமார்ட்டில் வாங்கினது. இந்த ஸ்பூன் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்து இங்கே வந்து நான் ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து நான் ஆயில் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆயில் ஆர்கனைஸ் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து வீட்டிலேயே நான் ரெடி பண்ணுற நெய். அதுக்கப்புறம் இது வந்து லைன் டேட் சிரப்பு குடிக்கிறதுக்கு, நைட்டு பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே யூஸ் பண்ண ஆயில்ஸ்னால் இந்த இதில் வச்சுருப்பேன். இங்கே வந்து உப்பு வச்சுருக்கேன் இந்த ஜாடியில். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிக்கிற மாதிரி ஒரு சின்ன இது உரல் மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி, அலுமினியம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெருங்காயம் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து நல்லெண்ணெய். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நான் கீழேனா என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயில் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி நான் ஹூக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேண்ட் டவல் வந்து போட்டு வச்சுருக்கேன். நம்ம சமையல் பண்ணையில் நம்ம கை வந்து அடிக்கடி வெட்டாயிரும். அதுக்காக இந்த மாதிரி டவல் போட்டுட்டோன்னா நம்ம இதில் வந்து ஹேண்டை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டவல் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இந்த மாதிரி ஹூக் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஃபெவிக்விக் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வெயிட் போட்டாலும் நல்லா தாங்கும். அதுக்கு அடுத்து வந்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான். இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதில் வந்து லைட்ரு, அதுக்கப்புறம் இது வந்து எலுமிச்சம்பழம் புளியிறது, ஒரு சிஸ்ஸர் வச்சுருப்பேன், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சிஸ்ஸர். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கத்தி. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம காயெல்லாம் வந்து தோல்லாம் பீல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி இந்த பக்கம் என்ன வச்சுருக்கேன்னா இங்கேயும் வந்து கத்தி வச்சுருக்கேன். 2 கத்தி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுருப்பேன். இந்த மாதிரி நெய் எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பூன் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து வச்சுருப்பேன். இது வந்து குக்கர் எப்போயாவது அந்த மூடி வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுன்னா டைட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுருப்பேன். இவ்வளோ தான் நான் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கது. அதுக்கு பக்கத்தில் இதே மாதிரியே ஒரு ஹூக் மாட்டிட்டு இங்கே வந்து நம்ம தாளிக்கிறது, சட்னி தாளிக்கிறது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி பேன் வந்து வச்சுருக்கேன். இதை நான் இங்கே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அது பக்கத்தில் வந்து இது வந்து ஆப்பிள் கட்டர், அதையும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஹூக் மாட்டி அதில் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கேயும் அதே மாதிரி ஹூக் மாட்டிட்டு இங்கே வந்து என்னோட இடுக்கி மாட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்கணுன்றதுக்காக இப்படி மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கூடை மாதிரி வச்சுட்டு இதில் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் இதெல்லாம் கீழே வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். அதனால எண்ணெய் ஏதாவது சிந்திருச்சுன்னா உடனே நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்படி நம்ம வச்சிட்டோன்னா நம்ம இப்படி இந்த மாதிரி ஈஸியாக உருவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இதே கூடையிலே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரை மேட் வந்து வச்சுருக்கேன். இந்த ட்ரை மேட் வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த கேஸ் டாப் இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் கவுண்டர் டாப் வந்து வெட்டாயிருச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். அதனால இந்த மாதிரி ட்ரை மேட் வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இது 2 மட்டும்தான் வச்சுருப்பேன், டிஷ்யூ பேப்பரும் இந்த ட்ரை மேட்டும் மட்டும்தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஆயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இங்கே வந்து சென்டரில் வந்து என்னோடய கேஸ் ஸ்டவ் வந்து வந்துடும். இது வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்வு, சூர்யா பிராண்டு, 3 பர்னரு. இந்த நான் அங்கே காமிச்சேனில் அந்த மாதிரி ட்ரை மேட்டு நான் வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது வச்சு தான் நான் வந்து கிளாஸ் டாப் வந்து க்ளீன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கிளாஸ் டாப்க்கு பின்னாடி வந்து இது மாதிரி ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் வந்து ஒன்று ஒட்டியிருக்கேன். இது நான் ஒட்டி இப்போ எப்படியும் ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும். இது வந்து நல்லா இருக்குது. இது அழுக்காயிடுச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப வந்து ஈஸி, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இது ஒட்டிடுறதுனால அந்த ஆயிலு அப்புறம் சாம்பார் இந்த பருப்புலாம் வேக வச்சோன்னா அதெல்லாம் தெளிச்சிச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். கேஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி ஆயில் ப்ரூஃப் ஷீட் ஒன்று வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து எனக்கு இன்னொரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோக்கு கீழேயும் இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு சின்ன ப்ரஷ்ஷு, பழைய ப்ரஷ்ஷு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். இது வந்து நான் கிளாஸ் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்பாஞ்ச் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து தண்ணி பிடிக்கல நான் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி பிடிப்பேன். இங்கே வந்து எனக்கு வந்து கேஸ்க்கு பக்கத்தில் சிங்க்கில் இருந்து இவ்வளோ இடம் தான் எனக்கு வந்து ஒர்க் ஏரியா. இங்கே தான் நான் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கடுத்து வந்து இந்த சைடு வந்தோம்னா என்னோடய சிங்க் ஏரியா. இது வந்து சிங்க்கு வந்து நார்மலான சிங்க்கு தான், அந்த கடப்பாக்கல் இருக்க சிங்க்கு மாதிரி தான். அப்படியே சிங்க்குக்கு மேலே வந்து அதே மாதிரியே இங்கே 2 ஹூக் மாட்டியிருக்கேன். ஹூக் மாட்டிட்டு இங்கே வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு முறமும் அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒன்று இந்த மாதிரி சேர்த்தே கிடைக்கிது, அது ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் சிங்க்கு க்ளீன் பண்ணுற ப்ரஷ் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கார்னரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரத்தையுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டாண்டோட ரிவ்யூவுமே வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற எல்லா கிச்சன் ஐட்டம்ஸுமே இதில் வந்து நான் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நல்ல வெயிட்டு. ஸோ வந்து ஸ்டாண்டை வந்து சுவத்தில் மாட்ட முடியாது, அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் என்னென்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். இந்த ஸ்டாண்டில் வந்து மேலே வந்து இந்த சைடு வந்து நான் வந்து சின்ன பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்பம் பேனு, சின்ன ஃப்ரை பேனு, இது ஒரு நான்ஸ்டிக் பேனு, அதுக்கப்புறம் இங்கே வந்து தோசை பேன் வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து நமக்கு டம்ளர் போடுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் டம்ளர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். டம்ளர், செம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பெரிய பிளேட் வைக்கிறதுக்கெலாம் இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு டம்ளர் போடுற இடம் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் நான் வந்து டம்ளர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இருக்க ஸ்பேஸில் நான் வந்து சப்பாத்தி கட்டை இங்கேயே வச்சுட்டேன். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் சப்பாத்தி கட்டையும் அந்த இதையும் இங்கேயே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய பிளேட்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே வந்து நம்மளுக்கு சின்ன பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதில் சைஸ் வாரியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பெரிய பிளேட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாத்திரம் வைக்கிறதுக்கு. இந்த இடத்துல நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் வந்து நான் சின்ன சின்ன பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹூக் மாட்டிட்டு அதில் இந்த மாதிரி கரண்டி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த டீ பாத்திரம், வடிகட்டி, சின்ன ஃப்ரை பேனு, ஆம்லேட் போடுற அந்த ஃப்ரை பேனு, அதெல்லாம் இந்த மாதிரி நான் இந்த எக்ஸ்ட்ரா ஹூக் வந்து இது வந்து வெளியே வாங்கிட்டு இதில் இப்படி போட்டுட்டோன்னா நம்ம எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழேயுமே இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீளமான ஸ்பேஸு. இந்த இடத்துலையும் நான் வந்து பாத்திரம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன பவுல்ஸு, அதுக்கப்புறம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது அந்த குழம்பு வைக்கிற பாத்திரம் அதெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே கீழேயும் அதே மாதிரி நான் பாத்திரங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன தட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டி, மினி இட்லி பிளேட்டு, ஸ்டீமரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ், எக்ஸ்ட்ரா டிஃபன் பாக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 ஹூக்லேயுமே நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா கரண்டியுமே சைஸ் வாரியாக பார்த்து பிரித்து போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரியே இந்த சைட்லையும் வந்து இது மாதிரி 2 ஹூக் மாட்டிட்டு இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுற அந்த டீ வடிகட்டி, அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய வடிகட்டி யூஸ் பண்ணுவேன், அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக் பீட்டர் இங்கே போட்டிருக்கேன். அப்பளம் எடுக்கிற கரண்டி, அன்னக்கரண்டி, அதுக்கப்புறம் இது வந்து தோசைக்கு ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறது அது, அதுக்கப்புறம் இது ஃபுல்கா போடுறது. இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி
சின்ன சின்ன ஹூக் மாட்டி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் பாருங்கள், நான் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு. எல்லாமே வெயிட் வந்து நல்லா தாங்குது. இது மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஷெல்ஃப்லாம் கிடையாது, ஓப்பன் ஷெல்ஃப் தான். இந்த மாதிரி வாங்கியிருக்கனால எனக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தாங்க என்னோட கிச்சனோட கவுண்டர் டாப். இந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன். எனக்கு நிறைய இடம் இருக்காது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து மினிமலைஸ்டாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மினிமலைஸ்டாக வச்சுருக்கேன். நான் வந்து மிக்ஸி வந்து காமிச்சிருந்தேன். மிக்ஸி க்ளீன் பண்ணுற வீடியோ வந்து எப்படி நான் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.